ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இளமையை நீட்டிக்கும், கருத்தரிக்க உதவும், இரத்தத்தை வலுப்படுத்தும், தூக்கம் வருவதற்கு உதவும் என பல நன்மைகள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு சீன பாரம்பரிய மருந்து தயாரிக்க கழுதைத்தோலில் உள்ள ஒரு ரசாயனம் தேவைப்படுகிறது. இதற்காக சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய ஆப்பிரிக்கா முதல் பாகிஸ்தான் வரை பல நாடுகளில் கழுதைகள் தோலுக்காக கொல்லப்படுகின்றன. இது ஒரு பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளது. தண்ணீர் விற்று தனது வாழ்க்கையை நடத்துபவர் ஸ்டீவ். அதற்காக அவர் தனது கழுதைகளையே முழுமையாக நம்பியிருக்கிறார். 20 தண்ணீர் கேன்களுடன் அவரது வண்டியை அவைத்தான் வியாபாரத்திற்கு இழுத்துச் செல்லும். இந்த நிலையில் ஸ்டீவின் கழுதைகள் தோலுக்காக திருடப்பட்ட போது அவர் மனமுடைந்து போனார். அவரால் வேலை செய்ய முடியவில்லை. அந்த நாளும் சாதாரணமாகத்தான் தொடங்கியது. காலையில் அவர் நைரோபியாவின் புறநகரில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது கழுதைகளை அழைத்து வர வயலுக்கு சென்றார். ஆனால் என் கழுதைகளை காணவில்லை. இரவு பகலாக அவற்றை தேடினேன், மறுநாளும் தேடினேன் என்று அவர் நினைவு கூர்ந்தார். 3 நாட்களுக்கு பிறகு அவற்றின் எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்ததாக ஒரு நண்பர் அவரிடம் சொன்னார். அவை கொல்லப்பட்டு இருந்தன, அவற்றின் தோலும் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றார். ஆப்பிரிக்காவிலும் மற்றும் கழுதைகள் அதிகம் உள்ள உலகின் பிற பகுதிகளிலும் இப்படியான கழுதை திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன. கழுதை தோலை கொண்டு நடைபெறும் ஒரு உலகளாவிய சர்ச்சைக்குரிய வர்த்தகத்தில் ஸ்டீவ் மற்றும் அவரது கழுதைகளும் பாதிக்கப்பட்டனர் என்றே சொல்ல வேண்டும். இந்த வர்த்தகம் கென்யாவில் உள்ள அந்த வயலில் இருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் துவங்கப்பட்டது. சீனாவில் கழுதை தோலில் உள்ள ஒரு ஜெலட்டின் மூலம் தயாரிக்கப்படும் பாரம்பரிய மருத்துவத்திற்கு அதிக தேவை உள்ளது. இது எஜியாவோ என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் இளமையை நீட்டிக்கும் பண்புகளை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஜெலட்டின் பிரித்தெடுக்க கழுதை தோல்கள் வேக வைக்கப்படுகின்றன. பிறகு தோல் மாத்திரைகள் அல்லது திரவமாக மாற்றப்படுகின்றன. சில சமயங்களில் உணவிலும் சேர்க்கப்படுகிறது. இந்த வர்த்தகத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் ஸ்டீவ் போன்றவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கும் கழுதைகளும் எஜியோவின் பாரம்பரிய மூலப்பொருட்களான நீடித்த தேவையால் தாம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். ஒரு புதிய அறிக்கையில் 2017 முதல் இந்த வர்த்தகத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் கழுதை சரணாலயம் உலகளவில் குறைந்தபட்சம் 51 லட்சம் கழுதைகள் ஒவ்வொரு ஆண்டும் படுகொலை செய்யப்படுகிறதாக மதிப்பிடப்படுகிறது. அந்த புள்ளி விவரங்களை சுயாதீனமாக எதிர்பார்க்க முடியவில்லை என்றாலும் கழுதைகளின் தேவை அதிகரித்து வருவதாக தொண்டு நிறுவனமும் கூறுகிறது. எஜியோ தொழில்துறைக்கு வழங்குவதற்காக எத்தனை கழுதைகள் கொல்லப்படுகின்றன என்று துல்லியமாக தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். உலகில் வாழும் 5.3 கோடி கழுதைகளில் 2 பங்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்றன. ஆனால் அந்த நாட்டின் விதிகளில் சில சிக்கல்கள் உள்ளன. கழுதை தோல்களை ஏற்றுமதி செய்வது சில நாடுகளில் சட்டப்பூர்வமாகவும் சில நாடுகளில் சட்டவிரோதமாகவும் உள்ளது. ஆனால் அதிக தேவை மற்றும் தோலுக்கான அதிக விலை கழுதைகளின் திருட்டையும் தூண்டுகிறது. மேலும் வர்த்தகம் சட்டப்பூர்வமாக இருக்கும் இடங்களுக்கு செல்ல விலங்குகள் சர்வதேச எல்லைகள் வழியாக கடத்தப்படுவதை கண்டுபிடித்து உள்ளதாக கழுதை சரணாலயமும் கூறுகிறது. ஆனால் கழுதைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அவை கொல்லப்படுவது தடை செய்ய ஒவ்வொரு ஆப்பிரிக்க மாநிலமும் அரசாங்கமும் பிரேசில் அரசாங்கமும் தயாராக இருக்கின்றன. இதனால் விரைவில் இந்த விவகாரத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படலாம். நைரோபியாவில் உள்ள கழுதை சரணாலயத்தில் பணிபுரியும் சாலமன் ஒன்யாங்கோ 2016 மற்றும் 2019க்கு இடையில் கென்யாவில் கழுதைகளில் பாதி படுகொலை செய்யப்பட்டதாக நாங்கள் மதிப்பிடுகிறோம் என்றார். மக்கள், பொருட்கள், தண்ணீர் மற்றும் உணவை சுமந்து செல்லும் அதே விலங்குகள் ஏழை கிராமப்புற சமூகங்களில் முதுகெலும்பாக உள்ளன. எனவே தோல் வர்த்தகத்தின் அளவு மற்றும் விரைவான வளர்ச்சி பிரச்சாரக்காரர்களையும் நிபுணர்களையும் கவலையடைய செய்துள்ளது. மேலும் கென்யாவில் பலரை தோல் வர்த்தக எதிர்பார்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கவும் தூண்டியுள்ளது. மேலும் பிப்ரவரி 17 மற்றும் 18 தேதிகளில் ஆப்பிரிக்காவின் அனைத்து மாநில தலைவர்களும் சந்தித்த ஆப்பிரிக்க யூனியன் உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்கா முழுவதும் கழுதை தோல் வர்த்தகத்துக்கான காலவரையற்ற தடையை கொண்டு வரும் முன்மொழிவு நிகழ்ச்சி நிரலில் இருந்தது. ஆப்பிரிக்கா முழுவதும் தடை செய்யப்படுவதை பற்றி ஸ்டீவ் பேசுகையில், இது விலங்குகளை பாதுகாக்க உதவும் என நம்புகிறார். இல்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கழுதைகள் இருக்காது என்கிறார். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் பிரேசிலில் உள்ள தடைகள் வர்த்தகத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமா? எஜியாவோ தயாரிப்பாளர்கள் சீனாவில் இருந்து பெறப்படும் கழுதைகளின் தோல்களை பயன்படுத்தினர். ஆனால் அங்கு உள்ள வேளாண்மை மற்றும் கிராமப்புற விவகார அமைச்சகத்தின் கூற்றுப்படி நாட்டில் கழுதைகளின் எண்ணிக்கை 1990இல்
1.1 கோடியில் இருந்தது. 2021 20 லட்சத்திற்கு கீழே குறைந்தது. அதே நேரத்தில் எஜிஓ பிரபலமானது. சீன நிறுவனங்கள் தங்கள் தோல் பொருட்களை வெளிநாடுகளில் தேடத் தொடங்கின. ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் கழுதை இறைச்சி கூடங்கள் நிறுவப்பட்டன. ஆப்பிரிக்காவில் இது வர்த்தகத்தில் கடுமையான இழுபறிக்கு வழிவகுத்தது. எத்தியோப்பியாவில் கழுதை இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்புகள் மற்றும் சமூக ஊடகங்களின் கூக்குரலுக்கு பதிலளிக்கும் விதமாக நாட்டின் 2 கழுதை இறைச்சி கூடங்களில் ஒன்று 2017 மூடப்பட்டது. தான்சானியா மற்றும் ஐவரி கோஸ்ட் உள்ளிட்ட நாடுகள் 2022 கழுதை தோல்களை அறுப்பதற்கு ஏற்றுமதி செய்வதற்கும் தடை விதித்தன. ஆனால் இந்த வர்த்தகம் பாகிஸ்தானுக்கு மாறியது. கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் சில சிறந்த கழுதை இனங்களை வளர்ப்பதற்காக அந்த நாடு அதிகாரப்பூர்வ கழுதை வளர்ப்பு பண்ணி ஆக்கிவிட்டதாக என அங்குள்ள ஊடகங்கள் விமர்சித்தன. சிட்னி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சீன ஆப்பிரிக்க உறவுகள் அறிஞர் பேராசிரியர் லாரன் ஜான்ஸ்டன் கருத்துப்படி சீனாவின் எஜிஓ சந்தையின் மதிப்பு 2013 சுமார் $320 கோடி இருந்தது. 2020 $780 கோடி உயர்ந்துள்ளது. இது பொது சுகாதார அதிகாரிகள், விலங்கு நல பிரச்சாரக்காரர்கள் மற்றும் சர்வதேச குற்ற புலனாய்வாளர்களுக்கு கூட கவலையாக உள்ளது. மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு பொருட்களை கடத்துவதற்கு கழுதை தோல்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக ஆராய்ச்சியிலும் தெரியவந்து உள்ளது. எனது சமூகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் சிறிய அளவிலான விவசாயிகள் மற்றும் அவர்கள் தங்கள் பொருட்களை விற்க கழுதைகளை பயன்படுத்துகிறார்கள் என்கிறார் ஸ்டீவ். மருத்துவம் படிக்க பள்ளி கட்டணம் செலுத்த தண்ணீர் விற்று பணத்தை சேமித்து வந்தார் ஸ்டீவ். கழுதை சரணாலயத்தில் கால்நடை மருத்துவராக இருக்கும் ஃபெய்த் பர்டன் உலகின் பல பகுதிகளில் உள்ள கிராமப்புற வாழ்க்கைக்கு விலங்குகள் முற்றிலும் அவசியமானவை என்று கூறுகிறார். இவை வலிமையான, எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய விலங்குகள். ஒரு கழுதை 24 மணி நேரமும் தண்ணீர் குடிக்காமல் நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக விரைவாக நீரேற்றம் செய்ய முடியும் என்கிறார் அவர். கழுதைகள் எளிதில் அல்லது விரைவாக இனப்பெருக்கம் செய்யாது. எனவே வர்த்தகம் குறைக்கப்படாவிட்டால் கழுதைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து சுருங்கி ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தையும் துணையையும் இழக்க நேரிடும் என்று பிரச்சாரக்காரர்கள் அஞ்சுகிறார்கள். நாங்கள் எங்கள் கழுதைகளை படுகொலைக்காக வளர்க்கவில்லை என்கிறார் ஒன் யாங்கோ. பேராசிரியர் ஜான்ஸ்டன் கூறுகையில், கழுதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏழைகளை சுமந்துள்ளன. அவை குழந்தைகளை, பெண்களை சுமக்கின்றன என்கிறார் அவர். பெண்களும் சிறுமிகளும் ஒரு கழுதை திருடப்படும் போது ஏற்படும் இழப்பின் சுமைகளை தாங்குவதாக அவர் கூறுகிறார். கழுதை போய்விட்டால் பெண்கள் மீண்டும் கழுதையாக மாறுகிறார்கள் என்று அவர் விளக்குகிறார். அதில் ஒரு கசப்பான முரண் உள்ளது. ஏனெனில் எஜிஓ முதன்மையாக பணக்கார சீன பெண்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு தீர்வாகும். இது இரத்தத்தை வலுப்படுத்துவதிலிருந்து தூக்கத்திற்கு உதவுவதற்கும் கருவுறுதலை அதிகரிப்பதற்கு என பல நன்மைகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஆனால் 2011 ஒரு சீன தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இது மருந்தின் மதிப்பை உயர்த்தியது. நிகழ்ச்சியில் உள்ள பெண்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க ஒவ்வொரு நாளும் எஜிஓவை உட்கொண்டனர். அது உயிரடுக்கு பெண்மையின் தயாரிப்பாக மாறியது. முரண்பாடாக அது இப்பொழுது பல ஆப்பிரிக்க பெண்களின் வாழ்க்கையை அடித்து வருகிறது என்கிறார் அந்த பேராசிரியர். 24 வயதான ஸ்டீவ் தனது கழுதைகளை இழந்த போது தனது வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக கவலைப்பட்டார். நான் இப்பொழுது வழியின்றி தவிக்கிறேன் என்கிறார் அவர். கழுதை சரணாலயத்தை சேர்ந்த ஒருவர் கழுதைகளை பாதுகாக்க எத்தனை நாடுகள் சட்டம் இயற்றுகிறதோ கழுதை தோல் வர்த்தகம் அவ்வளவு கடினமாக மாறும் என்று கூறுகிறார் அவர். நாங்கள் பார்க்க விரும்புவது என்னவென்றால், எஜிஓ நிறுவனங்கள் கழுதை தோல்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு நிலையான மாற்று வழிகளில் முதலீடு செய்ய வேண்டும். செல்லுலர் விவசாயம் போன்றவற்றில் ஏற்கனவே பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வழிகள் உள்ளன என்கிறார் அவர். கழுதை சரணாலயத்தின் துணை தலைமை நிர்வாகி கூறுகையில், கழுதையின் தோல் வர்த்தகம் நிலையற்றது மற்றும் மனிதாபிமானமற்றது என்றும் கூறுகிறார். அவை திருடப்படுகின்றன. நூற்றுக்கணக்கான மைல்கள் நடக்கக்கூடும். நெரிசலான இடத்தில் வைக்கப்பட்ட பின்னர் மாற்று கழுதைகளின் பார்வையில் படுகொலை செய்யப்படுகின்றன. இதற்கு எதிராக நாம் பேச வேண்டும் என்கிறார் அவர். மேலும் இப்பொழுது ஸ்டீவிற்கு அவர் ஒரு புதிய கழுதையை கொடுத்துள்ளார். அதற்கு அவர் ஜாய் லக்கி என பெயரிட்டார். ஏனெனில் அவர் அதை பெற்றதற்கு அதிர்ஷ்டமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் உணர்கிறாராம். என் கனவுகளை அடைய அவள் எனக்கு உதவுவாள் என்று எனக்கு தெரியும். அவள் பாதுகாப்பாக இருப்பதை நான் உறுதி செய்வேன் என்கிறார் ஸ்டீவ். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.